மாதவன். இந்த பேரை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? அவரோட அந்த ஃபேமஸ் ஸ்மைல் தான் இல்லையா? ஆனா அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி ஒரு மிலிட்ரி வீரரோட ஒழுக்கம், ஒரு கலைஞனோட அடங்காத தாகம் இதெல்லாமும் ஒளிஞ்சிருக்கு. சோ இன்னைக்கு நாம த மேடி எஃபெக்ட்னு ஒரு பயோபிக் இருந்தா அது எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். அவரோட அந்த நம்ப முடியாத பயணத்தை வாங்க செலிப்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சினிமா பேக்ரவுண்டே இல்லாத ஒருத்தர் ஜாம்ஷெட்பூர்ல இருந்து கிளம்பி ஒரு மிலிட்ரி கேடட்டா இருந்து இப்போ ஒரு பேன் இண்டியன் சினிமா பவர் ஹவுஸா எப்படி மாற முடிஞ்சது? இந்த கேள்விக்கான பதில தேடும்போதுதான் மாதவனோட அசாதாரணமான கதை நமக்கு புரிய வரும். வாங்க அந்த பயணத்துல நாமளும் டிராவல் பண்ணி பார்க்கலாம். சரி, பாகம் 1. பயிற்சி மாணவரிலிருந்து கேமரா வர, அதாவது ஒரு அவுட்சைடரோட எழுச்சி. மாதவனோட கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா ஒரு ஃபிலிம் செட்ல இல்ல. அதுதான் சுவாரஸ்யமே. நிறைய பேர் இத ஒரு ஜீரோ டு ஹீரோ ஸ்டோரின்னு சொல்வாங்க. ஆனா உண்மையில அவர் எப்பவுமே ஜீரோவா இருந்ததே இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், சினிமா உலகத்துக்கு அவர் கம்ப்ளீட் அவுட்சைடர். யோசிச்சு பாருங்க, ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஜாம்ஷெட்பூர்ல ஒரு டாடா ஸ்டீல் எக்ஸிக்யூட்டிவோட மகனா வளர்ற ஒரு தமிழ் பையன். அவருக்கும் சினிமாவுக்கும் துளி கூட சம்பந்தம் கிடையாது. அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்டா நீங்க அசந்துடுவீங்க. 1988ல இந்தியாவோட கல்ச்சுரல் அம்பாசிடரா கனடாவுக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்ல, 90கள்ல மகாராஷ்டிராவோட டாப் NCC கேடட், பிரிட்டிஷ் ராயல் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுலயுமே ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அதோட 1992ல பப்ளிக் ஸ்பீக்கிங்ல இந்தியன் சாம்பியன். இந்த டிசிப்ளின், இந்த ஆம்பிஷன், இதுதான் மேடியோட ஃபவுண்டேஷன். ஆனா இவ்ளோ திறமை இருந்தும் சினிமா பாதை அவருக்கு அவ்ளோ சுலபமா அமையல. சந்தோஷ் சிவன் மூலமா டைரக்டர் மணிரத்னத்தோட 2 படத்துக்கு ஆடிஷன் போறாரு. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? மணிரத்னமே அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சொன்ன காரணம், இந்த சீனியர் ரோலுக்கு உங்க கண்கள் ரொம்ப யங்கா இருக்குன்னு சொல்லிட்டாரு. பாருங்க, ஒரு ஹீரோவோட பயணத்துல முதல் தடங்கள், முதல் ரிஜெக்ஷன். ஆனா அந்த ரிஜெக்ஷன் ஒரு முற்றுப்புள்ளி இல்ல, அது ஒரு கமாதான், ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கம். வாங்க இப்போ கதையோட 2வது பாகத்துக்குள்ள போகலாம். தேசிய கிரஷ் சகாப்தம், ஒரு சாஃப்ட் பாய் முன்னோடி எப்படி இந்தியா முழுக்க ஒரு நேஷனல் கிரஷ்ஷா மாறினாருன்னு பார்க்கலாம். வருஷம் 2000. இங்கதான் ஒரு மேஜிக் நடக்குது. காலம் எப்படி சுழலுது பாருங்க. அன்னைக்கு உங்க கண்கள் ரொம்ப யங்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண அதே மணிரத்னம் இப்போ மாதவனையே தன்னோட அடுத்த படத்துக்கு ஹீரோவா லான்ச் பண்றாரு. படத்தோட பேர் அலைப்பாயுதே. ஒரே ஒரு படம், ஒரே ராத்திரியில மொத்த சவுத் இந்தியாவும் அவர் மேல கிரேசி ஆயிடுச்சு. இதுதான் அந்த டர்னிங் பாயிண்ட். அலைபாயுதே வெறும் ஸ்டார்டிங் தான். அதுக்கப்புறம் பாருங்க, மின்னலே, டும் டும் டும்னு வரிசையா ஹிட்ஸ். அந்த சாக்லேட் பாய் இமேஜ் அப்படியே பட்டி தொட்டியெல்லாம் பரவிடுச்சு. அப்புறம் மின்னலே படத்தோட இந்தி ரீமேக் ரெஹனா ஹை தெரே தில் மே மூலமா அந்த மேடி மேஜிக் நார்த் இந்தியாவுக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போலாம் சினிமாவுல ஆக்ஷன் ஹீரோக்கள் ரொம்ப ரக்கெட் பாய்ஸ் தான் கோல வச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல மாதவன் ஹீரோயிசத்துக்கான டெஃபினிஷனே மாத்தி எழுதினாரு. கோபத்தால இல்ல, சென்சிட்டிவிட்டியால, சாமால ஜெயிக்கிற ஒரு ஹீரோ. அவரோட அந்த ஃபேமஸ் புன்னகையால எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு ஹீரோ. இன்னைக்கு நம்ம சாஃப்ட் பாய்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம்ல, சொல்லப்போனா அதோட முன்னோடியே மேடி தான். சரி, இப்ப நம்ம 3வது பாகத்துக்கு வர்றோம். ஒரு கலைஞனின் பரிணாமம், அதாவது ரீஇன்வென்ஷன் அண்ட் ரெகக்னிஷன். ஒரு ரொமான்டிக் ஹீரோவா பீக்குக்கு போனதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? வேணும்னா அதே இடத்துல செட்டில் ஆயிருக்கலாம். ஆனா மேடி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இப்ப நம்ம பார்க்க போறது அந்த சாக்லேட் பாய் இமேஜை உடைச்சிக்கிட்டு ஒரு பவர்ஃபுல் ஆர்டிஸ்டா அவர் எப்படி உருமாறினாருங்கிறது தான். அவரோட ஆக்டிங் ரேஞ்ச்க்கு இந்த ஒரு கம்பேரிசனே போதும். ஒரு பக்கம் அலைப்பாயுதையோட சார்மிங் சென்சிட்டிவ் கார்த்திக், இன்னொரு பக்கம் இறுதிச் சுற்று படத்தோட ரக்கடான இன்டென்ஸான பாக்ஸிங் கோச். ஆள் ஒருத்தர் தான், ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல 2 வேற வேற துருவங்கள். இதுதான் மேடி. அவரோட பயணம் வெறும் ரொமான்ஸோட நிக்கல. அவர் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு ரோலும் ஒரு போல்டான ஸ்டெப். கன்னத்துல முத்தமிட்டாள் படத்துல ஒரு பாசக்கார அப்பாவா நம்மள உருக வச்சாரு. அன்பே சிவம் படத்துல உலகநாயகன் கமலஹாசனுக்கே ஈக்குவலா நின்னாரு. ஆயுத எழுத்து படத்துல இன்சேகரா நம்மள மிரட்டினாரு. அப்புறம் விக்ரம் வேதா படத்துல அந்த நேர்மையான போலீஸ் ஆபீசர் விக்ரம். வாவ், ஒவ்வொரு கேரக்டரும் அவரோட வெர்சட்டாலிட்டிக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி. இந்த ஒரு விமர்சனமே எல்லாத்தையும் சொல்லிடும். குறிப்பா இறுதிச் சுற்றுக்காக அவர் பிசிக்கலா, மென்டலா எடுத்துக்கிட்ட எஃபர்ட்ஸ் சும்மா இல்ல, அது வேற லெவல். அந்த படத்துக்காக அவர் வாங்கின ஃபிலிம் ஃபேர், சைமா மாதிரி விருதுகள் எல்லாமே ஒண்ணுதான் சொல்லுச்சு. மேடி, நீங்க வெறும் ரொமான்டிக் ஹீரோ இல்ல, நீங்க ஒரு பவர் ஹவுஸ் பெர்ஃபார்மர்னு உலகம் அவருக்கு கொடுத்த அங்கீகாரம் அது. ஓகே, ஒரு ஆக்டரா தன்னை ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன?
இங்கதான் மேரியோட கதை அதோட கிளைமேக்ஸ்க்கு வருது. ஒரு ஆக்டர் எப்படி ஒரு படைப்பாளியா ஒரு ஆட்டோரா மாறுறாருன்னு பார்க்கலாம். இதுதான் உச்சகட்டம். மறுமலர்ச்சியின் நாயகன். ராக்கெட்ரிய ஒரு படமா மட்டும் பார்க்க முடியாது. அது மேடியோட பல வருஷ தவம், ஒரு பேஷன் ப்ராஜெக்ட். விஞ்ஞானி நம்பி நாராயணனோட வாழ்க்கை கதையால இன்ஸ்பயர் ஆகி அந்த ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு மட்டுமே பல வருஷம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதே தயாரிச்சு அதுல நடிச்சு முதல் முறையா ஒரு டைரக்டராவும் அவதாரம் எடுத்தாரு. ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்காக ஒருத்தர் இவ்ளோ அர்ப்பணிப்போட இருக்க முடியுமான்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ராக்கெட்ரி தான். அந்த பல வருஷ தவத்துக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? தன்னோட முதல் டைரக்ஷன்லயே பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்கான நேஷனல் அவார்டு. யோசிச்சு பாருங்க, ஒரு டெபியூ டைரக்டருக்கு இதை விட ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குமா? இதுதான் த மேடி எஃபெக்ட். அதனால தான் நாம ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம், அவர் வெறும் ஒரு ஆக்டர் கிடையாது. அவர் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர், ஒரு ஸ்கிரீன் ரைட்டர், டெக்னாலஜி மேல பயங்கர ஆர்வம் உள்ளவர், ஒரு கோல்ஃப் சாம்பியன், அப்புறம் ஒரு தீவிரமான விலங்குகள் நல்ல ஆர்வலர். சுருக்கமா சொல்லணும்னா அவரோட ஆல்ரவுண்டர், ஒரு உண்மையான ரெனசான்ஸ் மேன். சோ இதுதான் த மேடி எஃபெக்ட். இது ஒருபோதும் சோர்ந்து போகாத விடாமுயற்சியோட கதை. தன்னைத்தானே தொடர்ந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டோட கதை. அப்புறம் ரொம்ப முக்கியமா தன்னோட அந்த மறுக்க முடியாத வசீகரத்தால, அந்த புன்னகையால ஒரு தேசத்தையே கட்டி போட்ட ஒருத்தரோட கலை. ஜம்ஷெட்பூர்ல ஒரு என்சிசி கேடட்டா ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு தேசிய விருது வரைக்கும் வந்திருக்கு. ஆக்டர், ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாரோலையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரே கேள்வி, மீடியோட அடுத்த ரீஇன்வென்ஷன் என்னவா இருக்கும்? ஒருவேளை அந்த பதிலுக்காகத்தானோ என்னவோ நாம எல்லாரும் இன்னும் அவரை ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டே இருக்கோம்.